2026க்கான டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் வெளிவந்து விட்டது. 2026 குரூப் 4, குரூப் 2 மற்றும் குரூப் 1 படிக்கும் மாணவர்களான நீங்கள் உங்கள் குருநாத் அகாடமி வழங்கும் தளபதி பேட்ச் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. வகுப்புகள், டெஸ்ட், பிடிஎஃப் ஆகிய அனைத்தும் அடங்கிய பிரம்மாண்டமான பேட்ச். வகுப்புகளை எடுப்பது உங்கள் சதீஷ் குருநாத் அவர்கள். 40,000 கேள்விகள், 1800 வீடியோக்கள், பாக்கெட் நோட்ஸ் அனைத்தும் வழங்கப்படும். டிஎன்பிஎஸ்சி லேட்டஸ்ட் ட்ரெண்டை எதிர்கொள்வதற்கு சூப்பர் பிரெயின் சீரீஸ் நடத்தப்படும். நமது குருநாத் மாணவர்களைப் போல நீங்களும் வெற்றி பெற இப்பொழுதே இணையுங்கள். தளபதி பேட்ச். தளபதி பேட்சிற்கான ஆஃபர் தொகை 2300 ரூபாய் மட்டுமே. தளபதி பேட்ச் ஆஃபருக்கான கடைசி தேதி டிசம்பர் 25ஆம் தேதி வரை மட்டுமே. தளபதி பேட்சில் இணைய ஐ வாண்ட் டு ஜாயின் தளபதி பேட்ச் என 9443844441 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். உங்களை போஸ்டிங் வாங்க வைக்க போகும் தளபதி பேட்ச். தமிழ்நாட்டு மக்கள் வணக்கம். ஒரு டாலர் மதிப்பு வந்து 80 ரூபா இருந்துச்சு, அப்புறம் 85 ரூபா ஆச்சு, அப்புறம் 88 ரூபா ஆச்சு. இப்ப பேசிட்டு இருக்க டேட்ல ஒரு டாலர் மதிப்பு சுமார் 90 ரூபா ஆயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு கூடிடுச்சு. ஒரு டாலர் மதிப்பு வந்து சுமார் 90 ரூபா ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு டாலரோட மதிப்பு அதிகமாவதற்கும் ரூபாயோட மதிப்பு சரிவதற்கும் என்ன காரணம் அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். இதோட பின்னணி, இது ஏன் இப்ப நடக்குது, பிளஸ் டாலர், ரூபாய், இது இந்த ஒரு டாலர் 90 ரூபா, ஒரு டாலர் 80 ரூபா யார் தீர்மானிக்கிறா, இது எப்படி தீர்மானிக்கப்படுகிறது, இது ஏன் அந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபுல் டீடைல்ஸும் ஒரே வீடியோல சொல்றேன், ரைட்டா? ஒரே வீடியோல முழு டீடைல்ஸும் சொல்ல போறேன். கரெக்டா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது நாட்டின் ரூபாய், ஒரு நாட்டின் நாணய மதிப்பை தீர்மானிப்பது யார், எப்படி தீர்மானிக்கப்படுகிறது, அதோட சேர்த்து இந்த விஷயத்தை சொன்னதா உங்களுக்கு தெளிவா புரியும், ரைட்டா? ஃபர்ஸ்ட் இந்த டாலரு ஏன் முக்கியம்? நம்ம இந்தியாக்குள்ள வாழ்றோம். இந்தியாவில், தமிழ்நாட்டில் வாழ்றோம். ஒரு மாநிலத்தில் ஒவ்வொரு மக்கள் வாழ்றாங்க, ரைட்டா? தமிழ்நாட்டுக்குள்ள சென்னை, மதுரை, திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கப்ப இந்தியாவில் போய் ஏதாவது சாப்பிட்றது, பொருளை வாங்குறதுனா நம்ம ரூபாயை கொடுத்தே வாங்கிடுவோம், ரைட்டா? ஜிபே, ரூபாயை கொடுத்தே நம்ம ஃபுல்லா வாங்கிடுவோம். இந்தியாவுக்குள்ள ரூபாய் புழக்கத்திலே வந்து நம்ம வந்து வாங்கிடுவோம். அதாவது பொருளை கொடுத்தல் வாங்குதல்லாம் அதிலே முடிஞ்சிடும். அப்ப டாலர் எப்ப முக்கியமாக டாலர் ஏன் தேவைப்படும் அப்படின்னா, வெளிநாட்டுல இருந்து ஏதாவது பொருளை இறக்குமதி பண்றோம்னு வைங்க, ரைட்டா? வெளிநாட்டுல இருந்து, அது அமெரிக்கா மட்டும் நினைக்காதீங்க, ஏன்னா டாலர்னா அமெரிக்காவோட கரன்சி தான். ஆனா மற்ற நாடுகள் கூட எடுத்துக்குவோம். இப்ப அரபி நாடுகளா எடுத்துக்குவோம், வெனிசுலா நாடா எடுத்துக்குவோம். இந்த மாதிரி வெளிநாட்டு நாடுகள் இருந்து குறிப்பா அந்த ஆயில், கச்சா எண்ணெய் போன்ற விஷயம்லாம், கச்சா எண்ணெய் எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இந்த மாதிரி இறக்குமதி ஏற்றுமதி எல்லாம் செய்யறோம்ல, அந்த இறக்குமதி ஏற்றுமதி செய்யறதுல நம்ம டீல் பண்றோம்ல கரன்சி, அதான் நம்மள்ட்ட இருக்கிறது ரூபாய் தான். ஆனா அவங்கள்ட்ட இருந்து வாங்குறப்ப நம்ம ரூபாயை கொடுத்தா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அங்க நம்ம டீல் பண்ணக்கூடிய டிரான்சாக்சன் எல்லாமே டாலர்ல தான் நடக்கும். டாலர்ஸ் தான் அங்க பிரதான கரன்சியாக இருக்கும். அது அமெரிக்கால இருந்து இறக்குமதி ஏற்றுமதி மட்டும் இல்ல, அதை தாண்டி மற்ற நாடுகள், பெரும்பாலான நாடுகள் எல்லாத்துலயுமே இந்தியா ஏற்றுமதி இறக்குமதி செய்துனா டாலர்ஸ் தான் கொடுக்கணும், டாலர் தான் வாங்கணும், ரைட்டா? அப்ப அந்த ஏற்றுமதி இறக்குமதியில ரொம்ப முக்கியமா புழக்கத்தில் இருக்கக்கூடிய கரன்சி பாத்தீங்கன்னா டாலர் தான். அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம சொந்தக்காரங்க இங்க இருந்து வெளிநாட்டில் போய், குறிப்பா அமெரிக்கால போய் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அமெரிக்கால இருந்து இங்க அனுப்புறாங்க வைங்களேன், அங்கிருந்து இங்க அனுப்பக்கூடிய அமௌண்ட் பேர் ரெமிட்டன்ஸ் அமௌண்ட்னு சொல்லுவாங்க. இந்த என்ஆர்ஐல வெளிநாட்டுக்கு போய் இங்க அனுப்புறாங்கன்னா அது பேர் ரெமிட்டன்ஸ் அமௌண்ட்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே அங்கிருந்து டாலர்ல தான் அனுப்புவாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த ரூபாயை கன்வெர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டா? நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்கன்னா அவங்க டாலர்ல அனுப்புவாங்க. இங்க அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி, இந்த மாதிரி டாலரை ரூபாயை எக்ஸ்சேஞ்ச் பண்ணது பேர் வந்து எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்னு சொல்லுவாங்க, ரைட்டா? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ரூபாயை மாற்றி இங்க வந்து அந்த காசை வச்சு நம்ம என்ன வேணா செஞ்சுக்கலாம், அனுபவிச்சுக்கலாம். காசை வச்சு நம்ம செலவு செஞ்சுக்கலாம், முதலீடு செஞ்சுக்கலாம், ரைட்டா? அப்ப இந்தியாக்குள்ள இருக்கிற வரைக்கும் ரூபாய். நம்ம இந்தியா விட்டு வெளியில போறப்ப, வெளில இருந்து ஏற்றுமதி, இறக்குமதி, ரெமிட்டன்ஸ் அமௌண்ட், ஏன்னா டூரிசம், யாராவது வெளிநாட்டுல இருந்து டூர் வராங்கன்னு வைங்க இந்தியாக்குள்ள, அப்ப இந்தியாக்குள்ள வரப்ப அவங்க டாலர் தான் வச்சுட்டு இருப்பாங்க. இங்க நிறைய பேர் டூர் வரப்ப டாலரை கொடுத்தா இங்க வேல்யூ இல்ல, இங்க வந்து அதை ரூபாயா மாத்தணும், ரூபாயை வாங்கணும். டாலரை கொடுத்து ரூபாயை வாங்கணும். ரூபாயை வாங்கினாதான் அதை வச்சு அவங்க வந்து இந்தியாக்குள்ள சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடியும். இதை ஃபாரினர்ஸை சொல்றேன், ரைட்டா? இந்த மாதிரி டூரிசம், ஏற்றுமதி, இறக்குமதி, வெளிநாட்டுல இருந்து என்ஆர்ஐ அனுப்பக்கூடிய அமௌண்ட், ரெமிட்டன்ஸ் அமௌண்ட், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் வெளிநாட்டுல இருந்து யாராவது முதலீடு செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி, எலான் மஸ்க், ஏன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் முதலீடு செய்யறாங்கன்னா, வால்மார்ட் போன்ற கம்பெனிஸ்லாம் முதலீடு செய்யறாங்கன்னா டாலரை வச்சு தான் உள்ள வருவாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க முதலீடு பண்ணி இங்க ஏதாவது கம்பெனியோட ஷேரை வாங்கி இங்க ஏதாவது ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க டாலரை ரூபாயை மாத்தணும். ரூபாயை மாத்தி அப்ப ரூபாயை வச்சு இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணத்தை சம்பாதிக்கணும், ரைட்டா? அப்ப முதலீடு வந்தாலும் சரி, ஏற்றுமதி, இறக்குமதி, ரெமிட்டன்ஸ், டூரிசம், இது எல்லாத்துக்குமே வந்து டாலர் அந்த அளவுக்கு மிகப்பெரிய முக்கியமாக திகழ்கிறது. அதனால இந்த டாபிக் ரொம்ப முக்கியம். அதனால இந்த ஒரு டாலர் 90 ரூபாய் ஏன் ஏறுது,
ஏன் இறங்குது அப்படிங்கறத பார்க்க வேண்டியது அவசியம். ரைட்டா? அப்ப இந்த டாலர்னா என்ன, எதுக்கு இந்த டாலர் முக்கியங்கிறத உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். ரைட்டா? தெளிவா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்ம இந்தியாவுக்குள்ள ரூபா தான், ஆனா வெளிநாட்டுக்குள்ள புழக்க வழக்கம் இருந்தாலே இந்த டாலர் கண்டிப்பா முக்கியம். ரைட்டா? இப்போ உங்களுக்கு அடுத்து தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்ஜெக்ஷன் ஏற்றி புரிய வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டாலர் ஏன் முக்கியங்க புரிய வச்சிட்டேன். ரெண்டாவது அடுத்து என்ன தெரியணும் அப்படின்னா, சரி சார் ஒரு டாலர் 80 ரூபா இருக்கு, என்ன இன்னைக்கு டேட்ல ஒரு டாலர் 90 ரூபான்னு ஆகுது. இப்ப முன்னாடிலாம் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் முன்னாடிலாம் ஒரு டாலர் 80 ரூபான்னு இருந்துச்சு. இப்ப பேசிட்டு இருக்க டேட்ல ஒரு டாலர் 90 ரூபான்னு ஆயிடுச்சு. இது என்ன அர்த்தம் சார்? இப்படி ஆகுதுன்னா என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா, சிம்பிளா சொல்றேன். ஒரு டாலர் 80 ரூபானா நம்ம இந்திய மதிப்புல 80 ரூபா கொடுத்து ஒரு டாலரை வாங்குறோம்னு அர்த்தம். ரைட்டா? 80 ரூபா கொடுத்து ஒரு டாலரை வாங்குறோம் அப்படின்னு அர்த்தம். அதே ஒரு டாலர் 90 ரூபானா 90 ரூபா கொடுத்து ஒரு டாலர் வாங்குறோம். அதாவது 80 ரூபா 10 ரூபா ஏறி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரூபா இங்க ஏறுதுன்னா நீங்க எப்படி நினைக்காதீங்க, ரூபா ஏறுதே, ரூபா மதிப்பு சூப்பரா, அப்படி இல்ல. ரைட்டா? வெறும் 80 ரூபா கொடுத்து ஒரு டாலரை வாங்குறதுக்கும் 90 ரூபா கொடுத்து ஒரு டாலரை வாங்குறதுக்கும் இங்க என்ன நடக்குது அப்படின்னா, டாலரோட மதிப்பு தான் இங்க கூடுது. ஏன்னா நம்ம 80 ரூபா கொடுத்து ஒரு டாலருக்கான பொருளை வாங்குறோம்னு வைங்க, ஆனா அதே சமயத்துல 90 ரூபா கொடுத்து ஒரு டாலருக்கான பொருளை வாங்குற மாதிரி மாறுதுன்னு வைங்களேன். அப்ப டாலர் தான் இங்க கிங் ஆகுது, டாலர் தான் ஜாம்பவன் ஆகுது. அப்ப இங்க டாலரோட மதிப்பு தான் கூடுது. டாலரோட மதிப்பு கூடுதுன்னு சொல்றதும் ரூபாயோட மதிப்பு சரிந்தது குறையுதுன்னு சொல்றதும் ஒண்ணுதான். ரைட்டா? டாலரோட மதிப்பு கூடுதலாலும் ரூபாயோட மதிப்பு சரிந்தாலும் ரெண்டு ஒண்ணுதான். ரைட்டா? ரெண்டு வேற வேற இல்ல. ஆட்டோமேட்டிக்கா இதை தான் கொண்டு வந்து நடக்க வைக்கும். ரைட்டா? இப்ப இன்னொரு சிச்சுவேஷன் சொல்றேன். இதே 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாலர் 80 ரூபான்னு இருந்திருக்கு. ரைட்டா? இப்ப 90 ரூபா ஆயிடுச்சு, அதை விடுங்க. ஏன்னா நம்ம டாலர் மதிப்பு கூடி ரூபாய் மதிப்பு சரிஞ்சிச்சு இப்ப இன்னைக்கு டேட்ல. ஆனா ஒரு டாலர் 70 ரூபான்னு நிக்குதுன்னு வச்சுக்குவோம். ரைட்டா? இப்ப என்னன்னா 80 ரூபா கொடுத்து ஒரு டாலரை வாங்கக்கூடிய சூழ்நிலையில இருந்து மாறி வெறும் 70 ரூபா கொடுத்து ஒரு டாலரை வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. அப்ப இங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன் நடக்கிறப்ப இங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, டாலர் மதிப்பு சரிந்தது, ரூபாய் மதிப்பு கூடியதுன்னு சொல்லலாம். ரைட்டா? அப்ப நல்லா பாத்துங்க, இப்படி ஏறுது, அதாவது ரூபாய் 80ல இருந்து 90 ஏறி இப்படி நடக்குது ஒரு சிச்சுவேஷன். இந்த மாதிரி ஏறிட்டே போகுது அப்படின்னா இங்க ரூபாய் மதிப்பு சரிதுன்னு அர்த்தம். ரைட்டா? மாறி இப்ப 80 ரூபாய் இருந்து ரூபாய் 70 ரூபா நடக்குது அப்படின்னா ரூபாய் மதிப்பு கூடியதுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் இந்த சேஞ்சை நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த சேஞ்ச் ரொம்ப முக்கியம். சரி, இப்ப ஏன் டாலர் முக்கியம் இந்தியாவுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 80 ரூபாய் இருந்து 90 ரூபா ஆச்சா என்ன நடக்கும், அதுக்கு என்ன பேரு, 80 ரூபாய் இருந்து 70 ரூபா ஆச்சா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சிச்சு. மூணாவது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரைட்டா, சரி சார் இது ஏன் சார் ஏறுது, இது ஏன் சார் குறையுது, ஒரு டாலர் 1 ரூபான்னு வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே சார், நம்ம இந்தியாவில் 1 ரூபான்னு இருக்கலாமே, ஒரு டாலர் 1 ரூபா அப்படி வச்சுட்டு போக வேண்டியதானே, ஏன் ஏறுது ஏன் குறையுது, இது மாதிரி ஏன் நடக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, ரைட்டா, ஒரு ஸ்டெப் இன்னும் கொஞ்சம் மேல போகணும். அதாவது டிமாண்ட்னா என்ன, சப்ளைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதா இது ஏன் ஏறுது ஏன் குறையுதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். கரெக்டா கவனிங்க. டிமாண்ட் சப்ளைனா என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, அப்பதான் இந்த விஷயம் தெளிவா புரியும். இப்ப தக்காளி எடுத்துக்குவோம். என்ன சார் டாலர் ரூபாய்ன்னு சொல்றீங்க, தக்காளிக்கு வரீங்க, நான் எடுத்துக்காட்டு சொல்றேன் அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்ப தக்காளி கொட்டி கிடக்குதுங்க, இந்தியாவில் நிறைய தக்காளி விளைச்சல் ஆயிடுச்சுங்க. ரைட்டா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சப்ளை அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். தக்காளிக்கான சப்ளை அதிகமாயிடுச்சு. அந்த சப்ளைக்கு ஏற்ற மாதிரி டிமாண்ட் இருக்குன்னு வைங்க. டிமாண்ட்னா மக்கள், வாங்கக்கூடிய மக்கள் தான் டிமாண்ட் சைட்ல தேவைன்னு அர்த்தம். வாங்கக்கூடிய மக்களும் 100 பேர் இருக்காங்க, தக்காளி 100 கிலோ விளைச்சல் ஆகுதுன்னா 1 கிலோ ஒரு நபர் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவார். கரெக்டா? 100 கிலோ தக்காளிக்கு 100 நபர் இருக்காங்கன்னா டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா இந்தியாவில் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஏற்றம் இறக்கல பொருளோட விலை ஏறுறது குறையெல்லாம் நடக்காது. எப்ப பிரச்சனை ஆகும் அப்படின்னா, தக்காளி இவ்வளோ இருக்கிற பட்சத்துல அதுல இருந்து குறையுதுன்னு வைங்க. இவ்வளவுதான் தக்காளி இருக்கு, 100 கிலோ இருக்கிற இடத்துல வெறும் 5 கிலோ தான் தக்காளி சப்ளை இருக்குன்னு வைங்க. ஆனா வாங்கக்கூடிய மக்கள் அதே மக்கள் தான் இருக்காங்க, 100 பேர் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா இப்ப தக்காளி வெறும் 5 கிலோ தான் இருக்கு. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, தக்காளியோட சப்ளை குறையிற பட்சத்துல, சப்ளை லோ ஆகி ஆனா டிமாண்ட் அதே மாதிரி ஹையா இருக்கிற பட்சத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, தக்காளிக்கான மதிப்பு கூடும். கரெக்டா? ஏன்னா 100 பேர் இருக்காங்களே, ஆனா வெறும் 5 கிலோ தக்காளி தானே இருக்கு. இப்ப தக்காளி சப்ளை கம்மியானனால தக்காளிக்கான மதிப்பு கூடும். ஐயோ தக்காளி எனக்கு வேணும் 100 பேரும் ஆசைப்படுவாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா தக்காளிக்கான அந்த மதிப்பு கூடும். எக்கனாமிக்ஸ் ரீதியில சொல்லணும் அப்படின்னா தக்காளிக்கான விலை ஏறும். சப்ளை கம்மியாச்சுன்னா டிமாண்ட் அதிகமாகிற பட்சத்துல அந்த தக்காளிக்கான விலை ஏறும், தக்காளிக்கான மதிப்பு கூடும். இது புரிஞ்சுச்சா? இப்ப தக்காளி அப்படியே நீங்க என்ன நினைச்சுங்க அப்படின்னா டாலர்னு நினைச்சுக்கோங்க. தக்காளி தான் டாலர்.
ரைட்டா? ஏகப்பட்ட டாலர் இந்தியாவில் இருக்கு, இல்ல ஏகப்பட்ட டாலர் இருக்குன்னு வைங்க, அது சப்ளை, டாலருக்கான சப்ளை. ஏகப்பட்ட பேர் அந்த டாலரை வாங்குறதுக்கு இருக்காங்க, அது வந்து டாலருக்கான டிமாண்ட். இப்ப டாலருக்கான சப்ளையும் டாலருக்கான டிமாண்டும் ஈக்குவல் ஆகிற பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, இருக்க போறது இல்லை. ஆனா டாலர் கம்மி ஆயிடுச்சுன்னு வைங்க, கொஞ்சோண்டு டாலர் தான் இருக்கு, ஆனா டிமாண்ட் அதுக்கு அதிகமா இருக்குன்னு வைங்க. டிமாண்ட் டாலருக்கு அதிகமா இருக்கு, ஆனா டாலர் சப்ளை கம்மியா இருக்குன்னு வைங்க. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா டாலருக்கான மதிப்பு கூடும், டாலர் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரைட்டா? அப்ப ஒரு பொருள் ஓட விலை தீர்மானிப்பது எது அப்படின்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை. அதே மாதிரி ஒரு கரன்சியை நீங்க பார்க்கணும். ரைட்டா? டாலர், ரூபா, இதெல்லாம் வந்து எப்படி நீங்க பார்க்கணும்னா பொருள் மாதிரியே பார்க்கணும். அப்படின்னா பொருள் மாதிரியே பார்க்கணும்னா நான் என்ன சொல்ல வரேன்னா சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு நாணயத்தின் மதிப்பை தீர்மானிப்பது அந்த நாணயத்தோட டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஒரு நாணயத்தை உலகம் ஃபுல்லா ஒரு நாணயத்தை எவ்வளவு பேர் வாங்குறாங்களோ, அதாவது எனக்கு டாலர் வேணும் டாலர் வேணும் டாலர் வேணும்னு உலக நாடுகள் எல்லாமே டாலரை வாங்க ஆரம்பிச்சாங்கன்னு வைங்களேன், டாலருக்கான டிமாண்ட் அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். ரைட்டா? டாலர் வேணும் டாலர் வேணும்னா டாலருக்கான டிமாண்ட் அதிகமாயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா டாலரோட மதிப்பு கூடுதுன்னு அர்த்தம். மாறாக எனக்கு ரூபா வேணும் ரூபா வேணும் ரூபாய் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ல ரூபாயை கொடுங்க ரூபாயை கொடுங்க ரூபாயை கொடுங்கன்னு சொல்லிட்டு ரூபாயை வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா ரூபாய்க்கான டிமாண்ட் அதிகமாகுதுன்னு அர்த்தம், ஆட்டோமேட்டிக்கா ரூபாய்க்கான மதிப்பும் கூடுதுன்னு அர்த்தம். இது புரியுதா? அப்ப ஏன் இந்தியாவுக்கு டாலர் தேவை? அந்த டாலர் ஒரு டாலர் 80ல இருந்து 70 ஆனா என்ன, 80ல இருந்து 90 ஆனா என்னங்கிறத பார்த்துட்டோம். மூணாவது டிமாண்ட்னா என்ன, சப்ளைனா என்னன்னு தெரிஞ்சிச்சு. ரைட்டா? சரி, ஓகே. இப்போ நீங்க உங்களுக்கு அடுத்த கேள்வி வரும், இந்த மாதிரி ஒரு டாலர் 80 ரூபா இருக்கு, திடீர்னு ஒரு டாலர் 90 ரூபா ஆகுது, இதை யார் தீர்மானிக்கிறா? யாரோ ஒருத்தவங்க எங்கிட்ட உட்காந்துட்டு இன்னைக்கு சனிக்கிழமை ஒரு டாலர் 90 ரூபா போப்பா நியூஸ் சேனல்ல பரப்புங்கப்பா அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க கொடுப்பாங்களா சார்? யார் சார் தீர்மானிக்கிறாத? ஓகே சார், புரியுது. டாலருக்கோட டிமாண்ட், டாலர் தேவைன்னு நினைக்கிறப்ப டாலரோட வேல்யூ அதிகமாகுது, டாலருக்கான மதிப்பு கூடுதுன்னு சொல்றீங்க, புரியுது. இதே ரூபாய் தேவைங்கிறப்ப ரூபாய்க்கான மதிப்பு கூடுதுன்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு டேல பிராக்டிகலா ஒரு டாலர் 80, 82, 83, 83.3 இந்த நம்பரை யார் தீர்மானிக்கிறா? யாராவது ஒருத்தவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் நீங்க ஃபாரெக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் ஃபுல்லா நீங்க ஞாபகம் வச்சுங்க. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா ஏதோ உழவு சந்தை மாதிரி, ஏதோ ஒரு இடத்துல வந்து மார்க்கெட் மாதிரி இருக்கும். ஏன்னா அங்க யாரோ ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு ஒரு டாலர் 80, 90 எழுதுவாங்கன்னு வச்சிருக்காங்க. அப்படி இல்லை. ஃபாரெக்ஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்னா உலகம் ஃபுல்லா எங்கெங்கெல்லாம் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நடக்குதோ, கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய வேலை நடக்குதோ, அந்த வேலை ஒர்க் எங்கெல்லாம் நடக்குதோ அது எல்லாமே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் தான். அப்போ இது ஒரு பிசிக்கல் பிளேஸ் இல்ல, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்னா ஒரு இடம் இல்ல. ரைட்டா? அப்படியே இன்டர்நேஷனல் லெவல்ல ஆன்லைன்ல எல்லா இடத்துலயும் நடக்கும், உலகம் ஃபுல்லா நடக்கும். குறிப்பா சொல்லணும்னா இப்ப எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் பாருங்க. ரைட்டா? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ல அதாவது பங்கு வைக்கிறவங்க யார் எங்கெங்கெல்லாம் வந்து நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாங்கிறவங்க எல்லாருமே வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டோட பிளேயர்ஸ். இப்ப எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்ல எங்கெங்க டிரான்சாக்ஷன் நடக்குது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது அப்படின்னா அதுவும் ஒரு ஃபாரெக்ஸ் மார்க்கெட் தான். அப்புறம் சென்ட்ரல் பேங்க், கார்பரேஷன், பெரிய பெரிய பிசினஸ், ட்ரேடர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், கவர்மெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் டாலர் ரூபி எக்ஸ்சேஞ்ச், டாலர் ரூபிங்கிறத நான் எடுத்துக்காட்டு சொல்றேன், மற்ற கரன்சிஸும் சேர்த்து தான் சொல்றேன். எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அது ஃபுல்லா ஆன்லைன்ல ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் ரீதியில, ஒரு அல்காரிதமிக் ரீதியில ஒவ்வொரு நாளுமே வந்து கால்குலேட் ஆகும். இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ல முக்கியமா என்ன பார்ப்பாங்கன்னா எவ்வளவு பை ஆகுது ஒரு கரன்சி, எவ்வளவு சேல் ஆகுது ஒரு கரன்சி, கரன்சி எவ்வளவு பேர் வாங்குறாங்க, ஒரு கரன்சியை ஒரு நாள்ல எவ்வளவு பேர் விற்கிறாங்க, இதான் வந்து மெயினா பார்ப்பாங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள்ல ரூபாய் அதிகமா வாங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, இல்ல டாலரை கொடுத்து ரூபாய் வேணும்னு சொல்லிட்டு ரூபாயை வாங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, ரூபாய் அதிகமா புழக்கத்துல இருக்கு, ரூபாய்க்கான டிமாண்ட் அதிகமாகுதுன்னா ரூபாய் மதிப்பு கூடும். அப்போ ஒரு டாலர் 80 ரூபாய் இருந்து ஒரு டாலர் 70 ரூபா 60 ரூபான்னு சொல்லிட்டு கீழே இருக்கும். இல்ல ஒரு குறிப்பிட்ட நாள்ல எல்லாம் சேர்ந்து இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா சூப்பர் கம்ப்யூட்டர் அல்காரிதமிக்கா எல்லாம் சேர்ந்து ஏன்னா ஆன்லைன்ல எல்லாம் டாலரை வாங்க ஆரம்பிக்கிறாங்க, டாலர் வேணும் டாலர்ஸ் இந்தியா டாலர்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு டாலரோட டிமாண்ட் அதிகமாகுது அப்படின்னா டாலரோட மதிப்பு கூடும். அப்ப இந்த ஒரு டாலர் 80, 90ங்கிறதுல இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் டிசைட் பண்ணக்கூடிய விலை. இது வந்து பிக்சட் இல்ல, ஃப்ளோட்டிங். அப்பனா ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அல்காரிதம், ஸ்டாக் மார்க்கெட் அல்காரிதம் ரீதியில இன்ச் பை இன்ச், செகண்ட் பை செகண்ட் அது ஏறும் குறையும். எல்லாமே சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே அந்த வேலையை பார்த்துக்கும். ரைட்டா? எல்லாமே ஆன்லைன்ல தான் அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும். இது புரியுதா? அப்ப நீங்க நியூஸ்ல பாக்குறீங்க அப்படின்னா அது இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ல ஒரு கரன்சிக்கான டிமாண்டை வச்சு ஒரு டாலர் 80, ஒரு டாலர் 85ன்னு சொல்லிட்டு நீ நியூஸ்ல பாக்குறீங்கன்னா அர்த்தம். இது புரியுதா? அப்ப ஒரு தெளிவு இப்போ கிடைச்சதா? டாலர் எதுக்கு தேவை? ஒரு டாலர் 80, 90 ஆகுது, 80, 70 ஆகுதுன்னா என்ன ஆகுதுன்னு அர்த்தம்?
டிமாண்ட்னா என்ன, சப்ளைனா என்ன, இதை யார் தீர்மானிக்கிறா? ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட், அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட், ரைட்டா? இப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு கேள்வி வரும், என்ன அப்படின்னா, சரி இப்போ நான் சொன்னதே திரும்ப சொல்கிறேன், டாலருக்கான டிமாண்ட் அதிகமாக இருந்தால் டாலர் மதிப்பு கூடும், ரைட்டா? ரூபாய்க்கான டிமாண்ட் அதிகமாக இருந்தால் ரூபாய் மதிப்பு கூடும். சிம்பிளான கான்செப்ட். இதை ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இப்போதைக்கு நான் உள்ளே போகிறேன், இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ரைட்டா? இன்னும் சொல்ல போனால் நான் சிம்பிளாக இன்னும் ரூலே சொல்கிறேன். டாலர் ரூபாயை தேடி வந்தால், அது என்ன சார் டாலர் ரூபாயை தேடி வருதா? நிறைய பேர் டாலர்ஸை கொடுத்து ரூபாயை வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா, ரூபாய் வேணும், ரூபாயை மாற்ற ஆரம்பிச்சாங்கன்னா, அதுதான் டாலர் ரூபாயை தேடி வந்தால்னு அர்த்தம், ரைட்டா? அப்போனா ரூபாய்க்கான டிமாண்ட் இங்கே அதிகமாகுதுன்னு அர்த்தம். அப்போ ரூபாய்க்கான வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், ரைட்டா? இதே ரூபா டாலரை தேடி வந்தால், அதாவது எல்லா டாலர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு டாலர்ஸை வாங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா டாலருக்கான வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், ரைட்டா? இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், சரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் அல்காரிதம்ஸில் இன்ச் பை இன்ச்சாக செகண்ட் பை செகண்ட் 80 82 ஏறுறத புரிய வச்சிட்டீங்க, டிமாண்ட் சப்ளையை புரிய வச்சிட்டீங்க, டாலர் ஏன் முக்கியம் புரிய வச்சிட்டீங்க, ரைட்? இது ஏறுது குறையுதுங்கிறது, இந்த டாலருக்கான டிமாண்ட், ரூபாய்க்கான டிமாண்ட், அதுக்கான காரணிகள் என்ன சார்? எதெல்லாம் வச்சு டாலரோட வேல்யூ ஏறும், எதெல்லாம் வச்சு டாலரோட வேல்யூ குறையும், அது தெரியணும்ல, அதான் முக்கியம். அதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இது இங்கிலீஷ்ல இருக்கு, நான் தமிழ்ல சொல்றேன். இப்போ இந்த சைடு டாலருக்கான மதிப்பு குறையிறதுக்கான காரணிகள் போட்டிருக்கேன், இந்த சைடு டாலருக்கான மதிப்பு கூடுறதுக்கான காரணிகள் போட்டிருக்கேன். நல்லா இதான் ரொம்ப முக்கியமான பாட்டு, கரெக்டாக கவனிங்க. நான் ஒரு சிம்பிளான ரூல் சொன்னேன்ல, என்ன ரூல் சொன்னேன்? ரூபாய் அதிகமாக வேணும்னு சொல்லிட்டு வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா, டாலரை கொடுத்து ரூபாயா வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா, ரைட்டா, ஆட்டோமேட்டிக்கா டாலருக்கான மதிப்பு குறைஞ்சு ரூபாய்க்கான மதிப்பு அதிகமாகும். மாறி ரூபாய் எல்லாம் போய் டாலரை வாங்க ஆரம்பிக்குதுன்னா, டாலர் வேணும், டாலர்ஸ்க்கான டிமாண்ட் அதிகமாக ஆரம்பிக்குதுன்னா டாலருக்கான மதிப்பு கூடும், ரூபாய்க்கான மதிப்பு குறையும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டாலருக்கான மதிப்பு குறையும். எப்பெல்லாம் குறையுங்கிறத நான் சொல்றேன் பாருங்க. எஃப்டிஐ இன்ஃப்ளோஸ். அது என்ன எஃப்டிஐ இன்ஃப்ளோஸ்? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய நேரடி முதலீடு. இப்போ இந்த எலான் மஸ்க், மைக்ரோசாஃப்ட், சாம்சங் மாதிரி நிறைய கம்பெனிஸ்லாம் டாலர்ஸை வச்சுக்கிட்டு இந்தியாவில் வந்து முதலீடு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்தியாவுக்குள்ள டாலர்ஸாக வருதா? முதலீடு செய்கிறவங்க டாலரை வச்சுக்கிட்டு இந்தியாவுக்குள்ள வரவங்க ஸ்ட்ரைட்டாக டாலர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க, இங்கே ரூபாயை மாற்றுவாங்க எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில். அப்போ டாலர் ரூபாயை தேடி வருதா? சிம்பிளாக சொல்லணும்னா இந்தியாவுக்குள்ள நிறைய டாலர்ஸ் கொட்டி, அதாவது நிறைய டாலர்ஸ் உள்ள வந்தாலே டாலருக்கான மதிப்பு குறையும்னு ஞாபகம் வச்சுங்க. எல்லாம் இந்தியா நோக்கி வராங்களே, ஏன்னா எப்படியாவது இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க, இந்தியா இங்கே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுக்கிறாங்க, இந்தியா இந்தாங்க டாலர்னு சொல்லிட்டு எல்லா டாலரை கொட்டாங்கன்னு வைங்க. அது இப்போ தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளோஸ்னு அர்த்தம். உள்ள அந்நிய நேரடி முதலீடு டைரக்டாக உள்ள வருதுன்னு அர்த்தம். அந்த சமயத்தில் கொட்டி டாலர்ஸாக வருதா, அப்போ டாலருக்கான மதிப்பு குறையும். ஏன்னா இந்தியா தேடி வராங்களே, நம்ம ரூபாயை தேடி வராங்களே, டாலர் ரூபாயை தேடி வருதுல, அப்போ டாலருக்கான மதிப்பு குறைஞ்சு நம்ம ரூபாய்க்கான மதிப்பு தான் அதிகமாகும். அடுத்து எஃபிஐ இன்ஃப்ளோஸ். அதான் சார் எஃபிஐ. எஃப்டிஏனா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய நேரடி முதலீடு. வெளிநாட்டுக்காரங்க ஏதாவது இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், கம்பெனி ஆரம்பிக்கணும்னா முதலீடு செய்யறது பேர் எஃப்டிஐ. அது என்ன எஃபிஐ? எஃபிஐனா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னு அர்த்தம். அது ஆங்கிலத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்நிய மறைமுக முதலீடு. அது என்ன சார்? இப்போ நேரடியாக, ஏன்னா எலான் மஸ்க் போன்ற வெளிநாட்டுக்காரங்களா நேரடியாக இந்தியாவில் வந்து முதலீடு செஞ்சு இங்கே ஒரு கம்பெனி ஆரம்பிக்காம ஷேர் மார்க்கெட் இந்தியாவில் இருக்குல்ல, ஏன்னா அதில் இந்தியன் ஷேர்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிலையன்ஸோட ஷேர்ஸ், டாடா ஷேர்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஐடிசி ஷேர்ஸ், இந்த ஷேரை வந்து ஃபாரினர்ஸ் வாங்குறாங்க, டாலர்ஸை கொடுத்து அதை ரூபாயா மாற்றி ஷேரை வாங்குறாங்க அப்படின்னு வைங்க. ஷேர், அதாவது ஃபாரினர்ஸ் எல்லாமே டாலர்ஸ் இங்கே கொண்டு வந்து டைரக்டா இங்கே முதலீடு செய்யாமல், இங்கே ஒரு கம்பெனி ஆரம்பிக்காம, இந்தியாவில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்காம இந்தியாவில் ஷேர் மார்க்கெட்டில் இந்தியாவோட ஷேரை மட்டும் வாங்கிக்கிறாங்கன்னு வைங்க. அப்பயும் டாலர் உள்ள வருது தானே அர்த்தம். அப்பயும் இங்கே ரூபாயை மாற்றி ஷேரை கையில் வச்சுக்குவாங்க தானே அர்த்தம். இந்தியா நோக்கி வராங்க தானே அர்த்தம். இந்தியாவை நோக்கி டாலர் வந்தாலே டாலர் வேல்யூ குறையுங்க. பொட்டில் வச்ச மாதிரி சொல்கிறேன். இந்தியாவை நோக்கி டாலர் வந்தாலே, டாலர் பிடிச்சி இங்கே இந்தியா கொண்டு வந்தாலே, ரைட்டா, ஆட்டோமேட்டிக்காக டாலரோட மதிப்பு குறையும். இப்போ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட் பண்ணா ஷேர் மார்க்கெட் மூலமாக இங்கே வந்து ஃபாரினர்ஸ் எல்லாம் டாலர் வச்சு பணக்காரங்களாம் வச்சிருப்பாங்களா, இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்தியா நோக்கி தானே வராங்க, ஏன்னா இந்தியாவோட ஷேராக தானே வாங்குறாங்க, ஆட்டோமேட்டிக்காக டாலரோட மதிப்பு குறையும், ரைட்டா. இப்போ இது நடக்கிறது எல்லாமே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் இன்ச் பை இன்ச் டக் டக்குன்னு ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஏறுதல் குறைதல் நடந்துகிட்டே இருக்கும். இது புரிஞ்சுங்க. அடுத்த டூரிசம். எல்லா வெளிநாட்டுக்காரங்க எல்லாமே இந்தியாவுக்கு டூர் போகலாம், தாஜ்மஹாலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாலர்ஸ் எடுத்துட்டு, ஹேண்ட்பேக்கில் டாலர்ஸ் எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்குள்ள ஏர்போர்ட்டில் வந்துட்டு அப்படியே உள்ள வராங்கன்னா இங்கே வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் ரூபாயை மாற்றுவாங்க. அப்போ டாலர் ரூபாயை தேடி வருதா, இந்தியாவுக்குள்ள டாலர்ஸ் கொட்டுதா, ஆட்டோமேட்டிக்காக டாலரோட மதிப்பு குறையும்.
அதான் சொல்றேன்ல, டாலர்ஸ் எல்லாம் இந்தியால கொட்டணும். இமேஜின் பண்ணிக்கோங்க. அது எதெல்லாம் நடக்குதோ அந்த நடந்துச்சுன்னா டாலரோட மதிப்பு குறையும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அந்த எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ், அதாவது இந்தியாவில் தயாரிக்க பொருளை ஏற்றுமதி செய்யறோம்னு வைங்க, அது பேர் தான் எக்ஸ்போர்ட். ஏற்றுமதினு அர்த்தம், ரைட்டா? அதை வாங்குறவங்க யாரு? வெளிநாட்டுக்காரங்க. இப்போ எக்ஸ்போர்ட்ஸ் இன்க்ரீஸ்னா என்ன அர்த்தம்னா, நிறைய இந்தியா பொருளை ஏற்றுமதி செய்யறோம்னு அர்த்தம், ரைட்டா? அப்ப நிறைய வெளிநாட்டுக்காரங்க நம்ம பொருளை வாங்குறாங்கன்னு அர்த்தம். இப்போ வாங்குறவங்க இந்தியாவில் தயாரிச்சு ஒரு பொருளை வாங்குறவங்க, அமெரிக்காக்காரங்களா வாங்குவாங்கல்ல, வாங்குறவங்க என்ன டாலரை குத்து ரூபாயை மாற்றி அப்படியே வாங்குவாங்களா? டாலர்ஸ் குத்து தானே வாங்குவாங்க நம்மள்கிட்ட. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவுக்குள்ள டாலர் வருதா? அப்போ எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்ம இந்தியாவுக்குள்ள டாலர் வருதுன்னு அர்த்தம். இந்தியா நோக்கி டாலர் வா இந்த பொருளை வாங்கிக்கோ டாலர் வா, இந்த பொருளை வாங்கிக்கோ டாலர் வா, இந்த பொருளை வாங்கிக்கோ டாலர் வா. டாலர் வந்தாலும் ரூபாயை மாற்றுவாங்க, ரூபாயை தேடி தான் வராங்கன்னு அர்த்தம். அப்போ ரூபாய்க்கான டிமாண்ட் அதிகமாகி டாலருக்கான மதிப்பு குறையும். இம்போர்ட்ஸ் டிக்ரீஸ் ஆனாலும் ஓகே. இம்போர்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்களா இந்தியாவுக்குள்ள, அது பேர் தான் இறக்குமதின்னு சொல்லுவாங்க. இந்த இம்போர்ட்ஸ் டிக்ரீஸ் ஆனா டாலருக்கான மதிப்பு குறையும். அது எப்படி? ஏன்னா இறக்குமதி பண்றவங்களுக்கு நம்ம தான் டாலரை கொடுக்கணும். நம்ம இந்தியாவிலேருந்து ரூபாயை டாலரா மாற்றி நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் அந்த இம்போர்ட்ஸே டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், நம்ம கொடுக்க வேண்டிய டாலர் அங்கே கட் ஆகிடும். அதாவது இந்தியாவிலேருந்து வெளில டாலர் போகிறது கட் ஆயிடுச்சு. இந்தியாவுக்குள்ள டாலர் வர 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 டாலரோட மதிப்பு குறையும். அதே மாதிரி இந்தியா விட்டு டாலர் வெளில போகக்கூடாது. இப்போ இம்போர்ட் டிக்ரீஸ் ஆக ஆக நம்ம டாலர் வெளில போகிறது கட் ஆகிடும். இந்தியாவுக்குள்ளேயே அதை வச்சுட்டு இருப்போம். ஸோ தட் டாலரோட மதிப்பு குறையும். ஆர்பிஐ செல்ஸ் டாலர்ஸ். சப்போஸ் மார்க்கெட்டில் டாலரே இல்லைப்பா அப்படின்னா, ஆர்பிஐ வாண்டடாகவே அவங்க வச்சுட்டு இருக்க டாலரை மார்க்கெட்டுக்குள்ளே நுழைச்சு விடலாம், பேங்க்குள்ளே எல்லாக்குள்ளேயும் நுழைச்சு விடலாம். ஆட்டோமேட்டிக்காக டாலர் இந்தியாவுக்குள்ளே அப்படியே புழக்கத்தில் வரும். ஆட்டோமேட்டிக்காக டாலருக்கான வேல்யூ குறையும், ரைட்டா? இந்த 6 சிச்சுவேஷன் ஞாபகம் வச்சுங்க. இப்போ டாலருக்கான மதிப்பு கூடும்னு ஒன்று சொல்கிறேன்ல, இதுக்கு நீங்கள் தனியெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேணாம். நான் எழுதியிருக்கேன்ல, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துச்சுன்னா டாலருக்கான மதிப்பு கூடும். வந்த அந்நிய முதலீடு வந்துச்சுன்னா டாலர் இந்தியா நோக்கி வந்துச்சு, டாலருக்கான மதிப்பு குறைய போகுது. வந்தவங்க போயிட்டாங்கன்னு வைங்க, அமெரிக்கா கேப்பா இந்தியாவில் வேணாம் இப்போ போகிறேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எல்லா டாலர்ஸையும், ஏன்னா எல்லா டாலர்ஸையும் ருப்பீஸாக மாற்றி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. திரும்ப இவங்க கிளம்புறாங்கன்னா திரும்ப ருப்பியை டாலரை மாற்றி கிளம்பிடுவாங்க. அப்போ எல்லா டாலரும் இந்தியா விட்டு வெளியில் போகுதுன்னு அர்த்தம். டாலர்ஸ் இந்தியாவுக்குள்ள வரணும், வந்தாதான் டாலரோட மதிப்பை டாலரை டம்மி ஆக்க முடியும், நம்ம ரூபாயை கிங் ஆக்க முடியும், ரூபாயோட மதிப்பை கூட்ட முடியும். டாலர் இந்தியா விட்டு வெளில போக 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 டாலருக்கான மதிப்பு தான் கூடும், ரூபாயோட மதிப்பு குறையும். இப்போ எஃப்டிஐ அவுட்ஃப்ளோனா வந்தவங்க டாலர் எடுத்துட்டு ஓடுறாங்க, ஏன்னா டாலர் போயிடுச்சு இந்தியா விட்டு, அப்போ டாலரோட மதிப்பு கூடிச்சுன்னு அர்த்தம். எஃபிஐ அவுட்ஃப்ளோஸ் ஷேரை வாங்கியிருப்பாங்களே, ஐயோ இந்த ஷேரை வித்துறேன்னு சொல்லிட்டு எல்லா டாலரும் எடுத்துட்டு ஓடுறாங்க அவங்க நாட்டுக்கே, ஏன்னா அப்போ இந்தியா விட்டு டாலர் வெளியில் போகுதுன்னு அர்த்தம். அப்போ அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன ஆகும்? டாலரோட மதிப்பு கூடும்னு அர்த்தம். இந்த மாதிரி வெளிநாட்டுக்காரங்களாம் முதலீடு பண்ணுவாங்களே, ஷேர் மார்க்கெட்டோ நேரடி முதலீடோ எடுத்துட்டு முதலீடு செஞ்சதை எடுத்துட்டு ஓடுறாங்களே, இதுக்கு எக்கனாமிக்ஸ்ல ஒரு பேர் வச்சிருப்பாங்க, கேபிட்டல் ஃபிளைட்னு வச்சிருப்பாங்க. முதலீடு விமானம் ஏறி போகுதுன்னு வச்சிருப்பாங்க. எக்கனாமிக்ஸ்ல எவ்வளவு அழகா பேர் வைக்கிறாங்க பாருங்க, கேபிட்டல் ஃபிளைட்டா. முதலீடு பண்றது கேபிட்டலா, டக்குன்னு நீங்க எல்லாம் வெளில டாலர் எடுத்துட்டு ஓடுறாங்களே, ஐயோ இந்தியாவே வேணான்னு சொல்லிட்டு ஓடுறாங்களே, அது பேர் கேபிட்டல் ஃபிளைட் ஏறி போயிடுச்சா. அழகா பேர் வைக்கிறாங்க பாருங்க, ரைட்டா? அது டூரிசம் அவுட்ஃப்ளோஸ். டூரிஸ்ட்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க, அப்பதான் டாலர் உள்ள வருதுன்னு அர்த்தம். ஏன்னா ரூபாயை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க, ரூபாய்க்கான டிமாண்ட் அதிகமாகி டாலரோட மதிப்பு குறையும். இப்போ அதே டூரிஸ்ட் வராம போறாங்க, இல்லை வந்தவங்களாம் கிளம்புறாங்க, அப்படின்னா டாலர் வெளில போகுதுன்னு அர்த்தம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டாலருக்கான மதிப்பு தான் கூடும். எக்ஸ்போர்ட் டிக்ரீஸ் ஆயிடுச்சு, அதாவது அப்படியே ஆப்போசிட் ஞாபகம் வச்சுங்க. எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம பொருளை தேடி டாலர் வருது, ஸோ டாலருக்கான மதிப்பு குறையும். எக்ஸ்போர்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம பொருளை தேடி டாலர் வரல, அப்போ டாலருக்கான மதிப்பு கூடும். அதே மாதிரி இங்கே இம்போர்ட் டிக்ரீஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டா இம்போர்ட்ஸ் இன்க்ரீஸ். அதே மாதிரி ஆர்பிஐ டாலர்ஸை வித்துச்சு, மார்க்கெட்டில் நிறைய டாலரை புழக்கத்தில் விட்டுச்சுன்னா டாலருக்கான மதிப்பு குறையும். ஆனால் அதே ஆர்பிஐ டாலரில் நிறைய, அதாவது டாலர்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க ஆரம்பிக்குது அப்படின்னா டாலருக்கான மதிப்பு கூடும், ரைட்டா? அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டா ஞாபகம் வச்சுங்க, அவ்வளோதான், ரைட்டா? ஸோ இந்தியாவில் டாலர் புழக்கம், டாலர் இந்தியாவை நோக்கி வந்துச்சுன்னா டாலருக்கான மதிப்பு குறையும். டாலர் இந்தியா விட்டு வெளில போச்சு அப்படின்னா டாலருக்கான மதிப்பு கூடும். நான் எப்பெல்லாம் டாலருக்கான மதிப்பு குறையும்னு சொல்றேனோ அப்பெல்லாம் ரூபாய்க்கான மதிப்பு அதிகரிக்கணும்னு அர்த்தம். நான் எப்பெல்லாம் டாலருக்கான மதிப்பு கூடும் சொல்றேனோ அப்போ ரூபாய்க்கான மதிப்பு குறையும்னு அர்த்தம். ரெண்டையும் சைமல்டேனியஸா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? இதை தவிர வேற சில காரணங்களும் டாலரோட மதிப்பை தீர்மானிக்குங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்தியாவில் அரசியல் அமைதிக்கான சூழ்நிலை கெட்டு போச்சுன்னு வைங்க, இந்தியாவில் ஒரு அமைதிக்கான சூழ்நிலையே இல்லாமல் இருக்குன்னு வைங்களேன்,
டாலரே உள்ள வராதா? ஏன்னா வெளிநாட்டுக்காரன் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட் முதலீடு செய்யறவன், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், டூர் வரவங்க எல்லாமே வரமாட்டாங்க. அப்ப டாலர் இந்தியா நோக்கி வராதுன்னு அர்த்தம். இப்ப இங்க போய் முதலீடு செஞ்சு அமைதியே இல்லை, இங்க போய் முதலீடு செஞ்சு நம்ம பிசினஸ் செஞ்சு ப்ராஃபிட் வாங்க முடியுமா? நம்ம பணம் வந்து சேஃப்டியா இருக்குமா, பாதுகாப்பா இருக்குமா? ஐயோ எனக்கு இந்தியாவே வேணாம்னு சொல்லிட்டு வேற நாட்டுக்கு போயிடுவாங்க. அப்ப இந்தியால இந்த அரசியல் அமைதி சூழ்நிலை ஏதாவது இல்லாம இருக்கு, ஒரு நிலைத்தன்மை இல்லாம இருந்துச்சுன்னா டாலர்ஸ் உள்ள வராது. டாலர்ஸ் உள்ள வராம போனாலே டாலரோட மதிப்பு கூடிடும், ரூபா மதிப்பு சரிஞ்சிடும். ரைட்டா? அது முக்கியம். முதலீடு சூழலை ஏற்படுத்துதல். இங்க வந்து இந்தியால வந்து இப்படி டாலர் உள்ள வர வைக்கிறதுக்கு ஒரு முதலீடு சூழலை ஏற்படுத்தணும். இங்க நல்ல நாடுதா, சூப்பரான நாடு, அவ்வளவு மக்கள் இருக்காங்க, எல்லா பணத்தை வச்சிருக்காங்க, நீங்க இங்க வந்து என்ன கம்பெனி ஆரம்பிச்சாலும் என்ன முதலீடு பண்ணாலும் நல்லா நீங்களும் சம்பாதிக்கலாம், நல்லா மக்கள்லாம் வாங்குவாங்க, வேலை வாய்ப்பு எங்களுக்கும் கிடைக்கும், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா போயிட்டு வெளிநாட்டில் போய் முதலீடு செய்வதற்கான அந்த சூழலை வந்து ஏற்படுத்தலாம். வாங்க வாங்க டாலர் டாலர் வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா இங்க டாலர் வேல்யூவும் இங்க டாலர் உள்ள வர வச்சோன்னா டாலரோட வேல்யூவும் குறைச்சு விட்ட மாதிரி ஆயிடுச்சு. மறைமுகமா இந்தியாவில் வேலை வாய்ப்பும் பெருகிடுமா, இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சியும் பெருகிடுமா, அதாவது நிறைய மக்களோட அந்த பர்ச்சேசிங் பவர், வாங்கும் திறனே அதிகரிச்சலாமா? இதுவும் சைமல்டேனியஸா நடக்கும். மூணாவது, இந்த கலவரம் போராட்டம்லாம் இருக்குல்ல, இந்த கலவரம் போராட்டம்லாம் இந்தியாவில் எங்கேயாவது அங்கங்க நடந்துச்சுன்னா அப்பையும் வெளிநாட்டுக்காரங்கள முதலீடு பண்ண மாட்டாங்க, இல்ல டூரும் வர மாட்டாங்க. டாலர்ஸ் உள்ள வரது கட்டாயிச்சா, டாலர் உள்ள வரது கட்டானாலே டாலரோட மதிப்பு அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம், ரூபாயோட மதிப்பு குறையும்னு அர்த்தம். ரைட்டா? சோ இந்த மாதிரி சூழ்நிலை இல்லாம பாத்துக்கணும். இது ஒண்ணு. இப்ப பிரச்சனை என்ன சார்? இப்ப ஏன் சார் வந்து இந்த மாதிரி ஒரு டாலர் வந்து 85 ரூபா 87 ரூபான்னு பார்த்தேன் சார், இந்த அளவுக்கு 90 ரூபான்னு ஆயிடுச்சே சார், இந்த அளவுக்கு வந்து நம்ம ரூபா மதிப்பு ஏன் சார் சரியுது, ஏன் நடக்குது சார் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா இந்த ஜனவரி 2025 ஜனவரி மாசத்துல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த FPI இருக்காங்களா, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ, இந்த ஷேரை வாங்கி வச்சிருப்பாங்களா வெளிநாட்டுக்காரங்க இல்ல, பணக்காரங்களா டாலரை கொடுத்து நம்ம இந்தியா ஷேரை வாங்கி வச்சிருப்பாங்களா, அவங்க எல்லாமே வித்துட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம இந்த ஜனவரி மாசத்துல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட FPI எனக்கு வேணவே வேணாம் இந்தியா ஷேர்னு சொல்லிட்டு அவங்க நாட்டுக்கு போயிட்டாங்க, இல்ல வேற நாட்டுக்கு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இந்த FPI கிளம்புறதுலாம் மிக முக்கியமான ஒரு காரணியாக திகழ்கிறது இந்த அளவுக்கு ஒரு டாலர் 90 ரூபா ஆனதுக்கு. ரெண்டாவது, இந்த ட்ரம்போட அடாவடி. ஏன்னா ட்ரம்ப் இந்த மாதிரி ட்ரேட் டாரிஃப்னு ஒரு போடுறாரு, வர்த்தகம் செய்வதற்கு வரியை ஏத்திட்டே போறாரு. ஏத்துறனால என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப ட்ரம்ப் வந்து நம்ம இந்தியால இருந்து ஏதாவது பொருள் ஏற்றுமதி செய்யறோம்னு வைங்களேன், நம்ம இந்தியால இருந்து ஏற்றுமதி செய்யறோம், அது அமெரிக்கால போய் இறக்குமதி ஆகுது. அந்த மாதிரி இந்தியா பொருளுக்கு வந்து 50% இருந்து 70% வரைக்கும் டாக்ஸை போடுறாரு. அதனால என்ன நடக்கும்னா, அங்க அமெரிக்கால வாழக்கூடிய உள்நாட்டு மக்களுக்கு நம்ம இந்திய பொருளோட விலை ஏறிடும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்திய பொருளுக்கான டிமாண்ட் அங்க குறைஞ்சிடும். அமெரிக்கால அங்க இறக்குமதியே நடக்கல, நீங்க அமெரிக்கால நம்ம இங்க இருந்து ஏற்றுமதியே செய்ய முடியாதா? அப்ப இங்க ஏற்றுமதி குறைய ஆரம்பிக்குதா, அதாவது எக்ஸ்போர்ட் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குதா? அப்ப ஏற்றுமதி குறைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா டாலரோட மதிப்பு அதிகமாச்சுன்னா அர்த்தம். பார்த்துருப்போம் மேல. ரைட்டா? சோ இந்த ரெண்டு காரணி தான் மிக முக்கியமான காரணி ட்ரம்போட அடாவடியும் இந்த FPI கிளம்புனதும். ரைட்டா? முக்கியமா ட்ரம்போட அடாவடி மிக முக்கியமான காரணியாக இருக்கு. ரைட்டா? சரி, லாஸ்டா முடிச்சிடுவோம். அது மட்டும் இல்லாம ஒரு ஜெனரல் நாலேஜோட இந்த வீடியோ முடிச்சிடுறேன். அது என்ன அப்படின்னா, இந்த ஒரு டாலர் 90 ரூபாய் இப்போ வந்து நிக்குதுல்ல, அப்போ சுதந்திரம் கட்சப்ப எவ்வளவு சார் இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு கியூரியாசிட்டி ஒரு கேள்வி வந்திருக்கும்ல. என்ன, சுதந்திரம் கட்சப்போ ஒரு டாலர் வந்து ரூபாய் 3 ரூபா 30 பைசா இருந்திருக்குங்க. வெறும் 3 ரூபா 30 பைசா. ஆனா அந்த டைம்ல அது பெரிய அமௌண்ட் தான். 1966 இந்த காலகட்டத்தில் ஒரு டாலர் வந்து 7000 ரூபாய் இருந்திருக்கு. அப்புறம் 1990s குறிப்பா குளோபலைசேஷன், LPG வந்ததுக்கு அப்புறம், உலகமயமாக்குதல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு டாலர் சுமார் 42 ரூபாய் தொட்டுச்சு 90s இறுதியில். இன்னைக்கு டேட்ல 2025 ஒரு டாலர் வந்து சுமார் 90 ரூபாய் வந்து நிற்கிது. ரைட்டா? ஸோ இதான் வந்து ஒரு ஜெனரல் நாலேஜ் மாதிரி ஞாபகம் வச்சுங்க. எந்த அளவுக்கு டாலரோட வேல்யூ வந்து அதிகமாயிட்டே போகுது, ரூபாயோட மதிப்பு ஏன் சரியுதுங்கிறதுக்கான காரணிகள் பார்த்துட்டோம். கரெக்டாக இந்த கிளிப் அந்த ஜெனரல் நாலேஜோட முடிச்சிட்டோம். ரைட்டா? ஸோ இதாங்க இப்போ கூடிய சூழ்நிலை. ரைட்டா? ஸோ உங்களுக்கு எதனால நடக்குதுன்னு சொல்லிட்டேன். டாலர்னா என்ன, ரூபானா என்ன, எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்ன, டிமாண்ட்னா என்ன, சப்ளைனா என்ன, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்னா என்ன, எப்பப்பெல்லாம் டாலரோட மதிப்பு கூடும், எப்பப்பெல்லாம் டாலரோட மதிப்பு குறையும், அது மாதிரி எல்லாமே சொல்லிட்டேன். ரைட்டா? ஸோ இது எல்லாமே ஒரு முக்கியமான காரணியாக திகழ்கிறது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.